வணக்கம். வணக்கம் சார். இந்த குரல் மாணவர் மாநாடு அதை வந்து 3வது மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்துது. அதுக்கு சிறப்பு அலுவலராக நீங்கள் நியமிக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த 3வது மாநாடு இங்கே நம்ம நடத்துகின்ற பொழுது ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் வள்ளுவர் சிலையில் இருந்து நம்ம பேட்டி எடுக்கிறோம். இப்போ தான் வந்து டாக்டர் அப்துல் கலாம் இங்கே வந்தபோது ஒரு மாணவர்களுக்கெல்லாம் கனவு நாயகன் அவரே 10 குரலை தேர்ந்தெடுத்து இங்கே எழுதி வச்சதை பார்த்தோம். இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட குரலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு எடுத்துக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புல 3 வருடமா நீங்கள இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்கீங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதலில் உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. திருவள்ளுவரை போற்றுதல் என்பது நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. மாணவர் மாநாடு ஏன் அப்படின்னா, மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்கள், அறக்கருத்துக்கள்லாம் போகணும் அப்படின்றதுல எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது ஒருவருடைய வாழ்வுல கிடைக்கக்கூடிய நல்ல அறிவுரைகளும் வாய்ப்புகளும் எவ்வளவு ஏர்லியரா கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு நல்லது. இப்ப திருக்குறள் கருத்துக்கள் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு விவாத தலைப்பே இருக்கு. மாணவர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, பெற்றோர்களுக்கா அப்படின்னு. எல்லாருக்கும் தான். இன்னைக்கு மாணவர்கள், நாளைய பெற்றோர்கள், நாளைய ஆசிரியர்கள் அப்படின்னு இந்த சமூகத்துல வளர்ந்துட்டே போவாங்க. எவ்வளவு முன்னாடியே அவங்களுக்கு வாய்ப்புகளும், எந்தெந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் அவங்க தவற விடக்கூடாது, எந்தெந்த தனி மனித பண்புகள் அல்லது மென் திறன்கள் அவங்க கிட்ட இருந்தா இன்னும் சிறப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோ அதை முன்னாடியே சொல்லிட்டா சிறந்த மனிதர்களை உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு தான் மாணவர்களை மையப்படுத்திய இந்த திருக்குறள் மாநாடு இப்ப 3வது வருஷமா நடத்துறோம். வழக்கமா திருக்குறளை முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிதி உதவி வழங்குது, அதை ஊக்குவிக்குது. அது அடுத்த கட்டமா மாணவர்கள்ட்ட எடுத்துப்பட முயற்சியை இதை பார்க்குறோம். பொதுவாக முற்றோதல் செய்யறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த முயற்சி. அதில் முழுசு மனப்பாடம் பண்ணிடுறாங்க, அதனுடைய பொருள்லாம் உணர்வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா திருக்குறளும் மாணவர்கள் பொருள் உணர்ந்த மாதிரி எழுதப்படுவதில்லை. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமாக எழுதப்பட்டது. கியாப்பை விஸ்வநாதன் சொல்வது போல உப்பை போல எளிமையானது, வைரத்தை போல கடினமான குரல்கள் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது மாணவர்கள்ட்ட இப்போ நம்ம பிரபலப்படுத்தக்கூடிய குரல்கள் வந்து மற்ற குரல்களை அறிமுகப்படுத்தலாமே தவிர, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லி சில குரல்களை அறிமுகப்படுத்தலாமே தவிர, அவங்க படித்த குரல்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதுதான். ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, அந்த மாதிரி. ஒரு பக்கம் வள்ளுவர் வந்து ஒரு புலவர், கவிஞர் அப்படின்னா காமத்துப்பால சொன்னாதான் கவிஞர்னு தெரியும். ஆனா வள்ளுவருடைய 3 இது இருக்கு. அப்பதான் வந்து அவர் எழுதட்டா அவரு இந்த அளவுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆளா பார்க்கப்பட்டிருப்பாரா அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க பேசிட்டு இருக்கும்போது சில சமயங்கள்ல. இப்போ அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ மாணவர்கள்ட்ட நீங்க அறத்துப்பால் பொருட்பால தான் பிரதானப்படுத்தி பேச முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது சில நவீன இலக்கிய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் அப்படின்னா அவர் வந்து ஊக்கப்படுத்துற கவிதைகள்லாம் எழுதுறவரெல்லாம் எழுத்தாளரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இதை உங்கள்ட்ட பர்டிகுலரா கேட்கிறேன் அப்படின்னா, இது வந்து நீங்க வள்ளுவர் முதல் வைரமுத்து வரை வாசிக்கிறவர். அந்த அடிப்படையில ஊக்கம் சார்ந்த கவிதைகள் எழுதுறது, அது ஊக்கப்படுத்தி எழுதுறது, அது எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. வள்ளுவர் எழுதுறாரு, வைரமுத்து எழுதுறாரு. அந்த அடிப்படையில ஊக்கம் சார்ந்து எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு கவிஞருக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சில எழுத்தாளர் சொன்னாங்க அப்படின்னா, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஊக்கப்படுத்தி எழுதக்கூடியவர்கள் கவிஞர்கள் இல்லை அப்படின்னு யார் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன? நீங்க தொடர்ச்சியான வாசிப்பின் மூலமாக எந்த ஒன்றை முதன்மையாக இலக்கியத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்பத்தை கொண்டாடுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கு அப்படின்னா அதை கொண்டாடுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் கூட வருவாங்க. ஆனால் துன்பத்தில் பெரும்பாலும் தனியாக நிற்கின்ற போது அவனை ஆற்றுப்படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதும் எதனுடைய பணி? இலக்கியத்தினுடைய பணிதானே. இது வந்து உலகின் எல்லா இலக்கியங்களுடைய மையமே துன்பங்களிலிருந்து மனிதர்களை பாதுகாப்பதும் அவர்களை அந்த துன்பத்திலிருந்து கடத்தி நகர்த்துவதும் தான் இலக்கியத்தினுடைய முதன்மையான பணி. எல்லா மொழியிலையும் நீங்க வந்து ஷேக்ஸ்பியரனுடைய ஒரு துன்பியல் நாடகங்கள் எதுக்கு? நாளைக்கு வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு துன்பத்தை என்கவுண்டர் பண்றப்ப இது வந்து உனக்கு ஒரு புதுசா இருக்கக்கூடாது. இது வந்து ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றதுல இது வந்து இப்படி ஒரு துன்பம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அட்லீஸ்ட் நம்ம ஒரு இலக்கியத்துல படிக்கிறப்ப ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிருக்கும். அந்த இதான் இலக்கியத்தோட நோக்கம். நம்ம வந்து சங்க இலக்கியத்துல புறநானூர்ல இருந்தே இதை பார்க்கலாம். வள்ளுவரும் அதான சொல்றாரு. துன்பம் உறவரினும் துணிவாற்றி செய்க இன்பம் பயக்கும் வினைதான். அந்த துன்பம் உறவு வந்துட்டு தான் இருக்கும். துன்பம் வந்து தனியா போகவே போகுது. அப்ப துன்பம் உறவரினின் துணிவாற்றி செய்க இன்பம் பயக்கும் வினை அப்படின்ற இதுக்கு எப்படி நமக்கு வந்து ஒரு ஆற்றுப்படுத்துதோ, துன்பம்ன்றது ஒரு இயல்பானதுதான். அதை தாண்டி நீ துணிவா செய்யறப்பதான் விரும்பிய ஒரு இலக்கை அடைய முடியும் என்பது எவ்வளவு வழிமுறையை சொல்றாரு. வெடுக்க அழியாமையில சொல்றாரு. தொடர்ச்சியா ஊக்கம் யாரு ஒரு ஊக்கத்தோட இருக்கணும் அப்படின்னா
துன்பம்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய ஊக்கம் தான் அதை தாண்டி உங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் எனும் செருக்கு. உள்ளம் இல்லைன்னா நீ வந்து ஒரு உலகத்தினுடைய எந்த ஒரு இன்பத்தையும் நீ அடையவே முடியாது, அதை வந்து நீ போக முடியாது அப்படின்னு ஒரு ஆற்றுப்படுத்துறாரு. இதே கருத்தை வைரமுத்துனுடைய ஒரு நாவல்லையே நீங்க பார்க்கலாம். அவருடைய கருவாச்சி காவியத்துல ஒரு சாதாரண எந்த விதமான ஒரு துணையும் உறுதுணையும் இல்லாத ஒரு பெண், அவங்க பல்வேறு வாழ்க்கை துன்பங்களை கடந்து கடந்து வர்றப்ப கடைசியா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமா சொல்றது, மனுஷன் செத்தாலும் சாகலாமே தவிர ஒருபோதும் மனசு சாகக்கூடாதுன்றார். கவிஞர் வைரமுத்து வந்து அந்த நாவல்ல வந்து மையப்படுத்தி சொல்றது அதான். அவருடைய இதுலயே இருக்கும், சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன். மனிதனுக்கான இலக்கணமே நீ வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அது தனி மனித வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது சமூகத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய சூழலா இருக்கலாம். எல்லாத்துலயும் வந்து நம்ம துன்பங்களை கடக்கிறதும் ஊக்கப்படுத்துறதும் அதை மூவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தானே இலக்கியத்தினுடைய பணி. இது இல்லாம வேற என்னது? எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு கட்டுரையில எழுதியிருப்பாரு. என்னன்னா, நிறைய பேரை ஊக்கப்படுத்தியிருக்காரு கவிஞர். அது வந்து மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுடைய புத்தகத்தினுடைய முன்னுரைன்னு நினைக்கிறேன். அதுல வந்து எழுதியிருப்பார், அவரால் ஊக்கம் பெற்ற இளைஞர்கள் நிறைய அவர் மேல் பக்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்பொழுது எனக்கு அவர்கள் கவிஞருடைய இது வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா ரொம்ப ஊக்கம் தரக்கூடியதா இருக்குது. நான் எனக்கு வந்து நிறைய சினிமா பாடல்கள் இருந்தாலும் வீட்டில் நான் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டெலி சீரியல் ஒரு பாட்டு வரும். அவமானங்கள் தாங்காமல் வெகுமானங்கள் கிடையாது, மூச்சை கொஞ்சம் அடக்காமல் முத்து குளிக்க முடியாது. ஏன்னா கடற்கரையில் நின்று பேசுறதுனால கடல் கிட்ட எனக்கு டக்குன்னு அந்த கவிதை அந்த வரி ஞாபகம் வருது. அதாவது ஒரு டெலி சீரியலுக்கு எழுதுற பாடல் கூட வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். நான் கவிஞர்கிட்ட ஒரு முறை சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அவமானங்கள் தாங்காமல் வெகுமானங்கள் கிடையாது அப்படிங்கும் பொழுது வள்ளுவரும் அதை தான் சொல்றாரு. பெரியாருக்கு பிடித்த திருக்குறள் தான், கலைஞருக்கு பிடித்த திருக்குறள் தான். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி எய்தி மானம் கருத கெடும் அப்படின்ட்டு. அதாவது பொது வாழ்க்கைக்குன்னு பார்த்துட்டோம், குடிமக்களுக்குன்னு பணி செய்ய வந்துட்டோம் அப்படின்னா மான அவமானங்கள்லாம் பார்க்கக்கூடாது, விமர்சனங்களுக்கு தான் செய்ய, அதை மீறி தான் செய்யணும் அப்படின்ட்டு நல்ல அருமையான திருக்குறள். எல்லா ஆட்சி பணி அலுவலர்களுக்கே மணல்ல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு குறள். வள்ளுவர் பல இடத்துல வந்து முரண்பட்டு சொல்லுவார். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த திருக்குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்வதற்கு சரியான பருவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து அந்த இடனறிதல், காலம் அறிதல், வழி அறிதல், 3 அறிதல் வந்து அவர் சொல்லுவார். நீ என்ன இடத்துல பண்ணணும், எந்த காலத்தில் செய்யணும், என்னென்ன வலிமையெல்லாம் நீ இணைத்து கொண்டு வேலையை செய்யணும் அப்படின்றதுல இதுல வந்து போத் கமிஷன் அண்ட் ஒமிஷன், எதை சேர்த்துக்கணும் எதை சேர்க்கக்கூடாது எல்லாமே வரும் அதுல. அப்படி சொல்லக்கூடிய வள்ளுவர் ஒரு இடத்துல வந்து பருவமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது இந்த குறள். நீ வந்து உன்னுடைய குடியை, உன்னுடைய குடும்பத்தை, சமுதாயத்தை, நீ பணியாற்றக்கூடிய நிறுவனத்தை, அதனுடைய விழுமியங்களை நீ உயர்த்தணும் அப்படின்னா இந்த பருவம்லாம் பார்க்க கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விமர்சனத்தெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுக்கு வந்து ரொம்ப பருவத்தையும் பார்த்து செய்யணும்னு சொல்ற அதே வள்ளுவர் பருவமே பார்க்க கூடாது, சரியான விஷயத்த டக்குன்னு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முரண்பாடா இருந்தாலும் எந்தெந்த சூழ்நிலையில அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் வள்ளுவருடைய மிக முக்கியமான ஒரு தத்துவம். அது இப்ப மாணவர்கள் மாநாட்டுல நம்ம என்னென்ன விதமான விஷயங்களை நம்ம பின்பற்றுறோம், மாணவர்களுக்கு திருக்குறள் வர்றதுக்கு இப்போ வந்து அவங்களை எப்படி தேர்வு செய்கிறோம், எப்படி இங்கே அழைச்சிட்டு வரோம். இப்போ நான் மாணவராக இருந்து இந்த மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், எப்படி வந்து அந்த மாநாட்டுக்கு வர முடியும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு வந்து கெரியர் கைடன்ஸ்லாம் கூட இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து திருக்குறள் விவாதங்கள், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, வினாடி வினா போட்டி, திருக்குறளை பற்றி ஒரு பரந்துபட்ட அறிவு, அதாவது அவங்க மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருக்குறள் எப்படி வாழ்வியலாக மாற்றுறதுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி முகாமாக 2 நாள் நடத்துறீங்க. இப்போ இதுக்கு வரணும் அப்படின்னா ஒரு மாணவராக நான் என்ன செய்யணும் சார்? பொதுவா வந்து ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த எதிர்கால வல்லுநர்கள், தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களை இளம் வயதிலேயே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சிகள் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில தமிழ் இலக்கியம், தமிழ் மொழி, பண்பாடு இதை சார்ந்த புரிதல் உள்ள மாணவர்களை நம்ம இளம் வயதிலேயே எடுத்து அவர்களுக்கு இது மாதிரியான திருக்குறள் சார்ந்த, இலக்கியங்கள் சார்ந்த பயிற்சிகளை வழங்குறப்ப எதிர்காலத்துல அவங்க எந்த துறையானாலும், அவங்க வந்து தமிழ் இலக்கிய துறைக்கு வரணும் அப்படின்னு மட்டும் அதுக்கு பொருள் இல்லை. அவங்க நாளைக்கு மருத்துவர்கள் ஆகலாம், பொறியாளர்கள் ஆகலாம், பல்வேறு துறைகள்ல விற்பனர்கள் ஆகலாம். எங்க இருந்தாலும் இந்த திருக்குறளும் தமிழ் இலக்கியங்களும் சொல்லக்கூடிய அற விழுமியங்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்கள் பெற்ற அறிவும் அவர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பும் சமூகத்துக்கு பெரிய அளவுல பயன் தரக்கூடிய அளவுல அந்த உணர்வை அவர்கள் சின்ன வயசுலயே பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆரம்பத்திலேயே அதை பண்றோம். 17 வயசுல அவங்க +1 படிக்கிறப்பயே அவங்கள வந்து ஒரு தேர்வு வச்சுதான் தேர்ந்தெடுக்கிறோம். இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை, அரசு தேர்வுகள் துறை வந்து ஒவ்வொரு வருடமும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு நடக்குது.
அதை யார் வேணாலும் எழுதலாம். அரசு பள்ளி, உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளின்னு. அதுல எழுதக்கூடிய மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில இருந்து தமிழ் கேள்விகள் வரும். அதுல இருந்து 1500 மாணவர்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒலிம்பியாடு மாதிரி. ஒலிம்பியாடு, தமிழ் ஒலிம்பியாடு தான். தமிழ் எக்ஸாக்ட்லி. லாங்குவேஜ்க்கான ஒலிம்பியாடு. மத்த ஒலிம்பியாடு இருக்குல்ல, சயின்ஸ் ஒலிம்பியாடு இருக்கு, மேத்ஸ் ஒலிம்பியாடு இருக்கு. இந்திய அளவுல, உலக அளவுல அது ரொம்ப பாப்புலர் பெற்ற தேர்வுகள். அது மாதிரியே வந்து தமிழ் ஒலிம்பியாடு எக்ஸாம் தான் இந்த தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ். தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ். இப்ப தமிழ்நாடு அரசு இன்னொரு ஒலிம்பியாடு இருக்கு, அது இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஆமா. இப்போ வந்து இது நடந்தது வந்து பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள். அதுல வந்து 1500 மாணவர்கள், 750 மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் 50%. மீதி இருக்க 50% யாரும் எழுதலாம். ஓபன் காம்படிஷன். அது தனியார் பள்ளி, எல்லாரும் வரலாம். அதுல இருந்து 1500 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களை தான் இந்த மாநாட்டுக்கு வர வைக்கிறோம். இந்த பரீட்சை வந்து அவங்க 11ஆம் வகுப்பு படிக்கும்போது 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எழுதுவாங்க. 10ஆம் வகுப்பு பாடத்தான தமிழ் பாடத்தை சார்ந்த கேள்விகள் வரும். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதுவாங்க. எழுதுறதுல வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு மாதம் 1500 ரூபாய் ஊக்கத்தொகை தர்றாங்க. ஸோ 36,000 ரூபாய் வந்து ஒரு 2 ஆண்டுகள்ல 11th 12th அந்த பீரியட்ல. ஆமா, 11th 12th அவங்களுக்கு 2 ஆண்டுகள் ஊக்கத்தொகை தராங்க. இந்த ஊக்கத்தொகை மட்டும் இல்லாம இது மாதிரியான பயிற்சிகள் ஒரு 2 நாள் அவங்களை வந்து ஒரு மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் குரல் மாநாடு அப்படின்னு நடத்துறப்ப நிறைய அறிஞர்களுடைய உரை, மற்ற அவங்களுக்கு நிறைய பேச்சாளர்களோட இது அந்த மாதிரி வந்து நிறைய அதில் வந்து கியூரேட் பண்ணி அவங்களுக்கான படைப்பிலக்கிய பயிற்சி, அவர்களுக்கான கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து ரொம்ப விரிவாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி ஐயன் வள்ளுவன் சிலை முன்னால இருந்து வள்ளுவர் சிலை முன்னால் வந்து இந்த நேர்காணல் நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கே இந்த வள்ளுவர் சிலை வச்சதுக்கு அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் நான். 25 வருஷம் ஆயிருக்கு. அதுபோது எனக்கு அதுவே வருத்தமா இருந்துச்சு, 25 வருஷம் கழிச்சு வரணுமேன்னு. அதுக்கப்புறம் நம்ம சாதாரண ஆளு இந்த சிலையை வைப்பதற்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு 25 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற செய்தியை படிச்சப்போ எனக்கு வைப்பார். 75ல திட்டமிட்டு 2000ல வச்சிருக்காங்க. 2025ல கூட நான் அந்த வெள்ளி விழா அப்போ ஒரு நூல் வெளியிட்டோம், பாடநூல் கழகத்தின் சார்பா. அப்போ வந்தேன். அப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் அலுவல் பணியாக வந்ததுனால வள்ளுவர் சிலைக்கிட்ட வர முடியல, தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியுது. வள்ளுவருக்கும் நமக்கும் தூரம் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் பக்கத்துல வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தருது எனக்கு. இந்த வள்ளுவர் சிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 38 அடி பீடத்துல இருக்கு. உலகத்திலேயே எந்த எழுத்தாளர்களுக்கும் இந்த மாதிரி சிலை இல்லை. நான் பல குயிஸ் நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலையும் தொடர்ந்து அது சார்ந்து வாசிக்கிறதுனாலையும் அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு, மத தலைவர்களுக்கு இருக்கு. இப்ப புத்தர்னா அது மதத்துல வந்துருவாரு. எந்த மதமும் சாராத ஒரு எழுத்தாளருக்கு இவ்வளவு பெரிய சிலை உலகத்திலே இல்லை. அது அறத்தை அடிப்படையா வச்சு, அறம் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு பொருள் இன்பம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறதுக்கு சான்றா இருக்கு. இது உங்களுக்கு உடனே எந்த பொருள்களை ஞாபகப்படுத்துது, மாணவர்களுக்கு அழுத்தி சொல்லணும். இந்த இந்த மாதிரி அடையாள சின்னங்கள் ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் வந்து அந்த தாத்பரியம் அது வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு அறிவு அப்படின்னு சுற்றுலாவோட இணைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து உங்களுடைய பார்வை. அறத்தின் அடிப்படையில தான் பொருள் இன்பம் வரும் அப்படின்றது, வரணும் அப்படின்றத வள்ளுவர் மிக ஆணித்தரமாக அழுத்தி சொல்றார். அவர் சொல்லக்கூடிய அறத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு அறம் வந்து மனத்துக்கண் மாசிலனாதல், அனைத்தரன் ஆகுள்ள நீரப்பிற. அந்த ஆகுள்ள நீரப்பிறக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கு. அதுல நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் எடுத்த விளக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம். பல்வேறு உரையாசிரியர்கள் இதை படிச்சுட்டு அதற்கான விளக்கத்தை தேடினாலும் மற்ற அறங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஒருத்தர் எளிமையான ஒரு மிகப்பெரிய அறத்தை பின்பற்றணும் அப்படின்னா மனத்தின்கண் மாசில்லாதவனா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து இளம் பருவத்திலேயே மாணவர்களுக்கு சொல்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஈட்டுதல் அப்படின்றது வள்ளுவர் ரொம்ப அழுத்தி சொல்றாரு. அவர் வந்து செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனிற் கூறியது இல் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கட்டளை வாக்கியமா வள்ளுவர் சொல்றாருன்னு தமிழாசிரியர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. செய்க பொருளை செருணர் செருக்க இருக்கக்கூடிய எக்கு அப்படின்னு. அப்ப பொருள் ரொம்ப மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இல்ல பொருள்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்லாம் வந்து தத்துவ விளக்கங்கள் அப்படிலாம் சொன்னாலும் வள்ளுவர் அதை ஏத்துக்கல. அவர் ரொம்ப வந்து ஒரு இயல்பா அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஐடியலிசம் பேசினாலும் வள்ளுவருடைய மிக முக்கியமான இது நான் பாக்குறது வந்து அவர் ரியலிஸ்டிக், ரொம்ப ரியலிசம் வந்து எல்லா இடத்துலையும் பேசிடுவார். அதனால நம்ம வந்து இது ஒரு பெரிய ஐடியலிசம், இதை பண்ணுவதற்கு போறப்ப என்னென்ன தடைகள் வரும், எதெல்லாம் கடக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அதை வள்ளுவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து அரணீனும் இன்பமும் ஈனும் எப்ப திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான். அதுலயும் தெளிவா சொல்றாரு. நீ வந்து ஒருத்தர் வந்து கண்டிப்பா பொருளீட்டணும், அதுக்காக வந்து எல்லா வழிகளையும் பின்பற்றலாமா? நோ நோ நோ. அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டார் அரணீனும் இன்பமும் ஈனும். அரணை கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கணும். எப்ப கொடுக்கும்? ஒரு திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருளா இருக்கணும் அப்படின்னு அவருடைய எந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய அவர் இன்பத்துப்பால்ல சொல்லக்கூடிய இல்லற இன்பங்களை எல்லாம் எடுத்து பார்த்தாலும் இல்லறத்திற்கு அடிப்படை வந்து இல்வாழ்க்கையிலேயே அவர் வந்து அறத்துப்பால்ல சொல்லிடுவாரு. எல்லா அறங்களையும் சொல்லிடுவார்.
அதனால வள்ளுவருக்கு வந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களுக்கும் அடிப்படை அறம் தான். அது வந்து பொருளாதார இன்பமாக இருக்கலாம், மற்ற வாழ்க்கையினுடைய இன்பங்களா இருக்கலாம். எல்லாத்திற்கும் அடிப்படை அறம்னு வள்ளுவர் சொல்றார். அதனாலதான் அறத்தை வந்து பீடமா வச்சு அதை வந்து பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த அறத்தான் வருவதே இன்பம் அந்த குரலை கூட நான் மாணவர்களுக்கு சொல்லும்போது வேடிக்கையா சொல்றது உண்டு. அறத்தான் அந்த மாணவர்களுக்கு எழுதும்போது மிஸ்ஸிங் லெட்டர் ப்ராப்ளம்னு வரும், ஒரு எழுத்தை விட்டுருவாங்க. இப்போ அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறத ரா விட்டாங்கன்னா அத்தான் வருவதே இன்பம்னு ஆயிரும். அதனால அறத்துப்பால் அவர் காமத்துப்பால் தனியாக எழுதியிருக்காருப்பா, இப்போ நீ எழுதுறது அறத்துப்பால் குரல், அதை காமத்துப்பாலா நீயே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவோம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வள்ளுவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய தத்துவ ஞானத்தோட வள்ளுவர் இணைத்து பார்க்கக்கூடிய சோனா கந்தசாமி ஐயா அவர்கள், அவர் வந்து வைதிக தத்துவங்கள் அவைதிக தத்துவங்கள் எல்லாத்துக்கும் நம்ம 6 தத்துவங்கள் வைதிக தத்துவங்கள் இருக்கு, அவைதிக தத்துவங்கள் ஆசீவகம், சமணம், பௌத்தம், லோகாயுதவாதம் இருக்கு. அதுக்கு வெளியில இப்போ வந்து வைதிக தத்துவங்கள் மாறுபட்ட அதுல இருந்து கொஞ்சம் தமிழ் பண்பாட்டோடு இணைந்த தமிழ் பக்தி பண்பாட்டோடு இணைந்த விஷயங்களை பேசக்கூடிய சைவ சித்தாந்தம் இருக்கு. ஸோ இது எல்லாவற்றிலும் வள்ளுவருக்கு எல்லாரோடும் கூட்டணி உண்டு, எல்லாரோடும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது வள்ளுவருக்கான ஒரு தனிச்சிறப்பு. வள்ளுவருக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வள்ளுவர் சிலை அதை கன்னியாகுமரியில வச்சதை பத்தி யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகும்போது மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க ஏன் வள்ளுவர் சிலையை வந்து சென்னையில வைக்காம கன்னியாகுமரியில வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு இந்த சிலை நிறுவப்பட்ட பொழுது ஒரு கவியரங்கம் நடந்தது. அந்த கவியரங்கத்தில் பேசும்போது கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொன்னாரு, அவருக்கு வந்து இந்த பாவ புண்ணியத்துல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற தனி உரையாடல்கள் சொல்லியிருக்காரு. பட் அதுல சொல்லும் பொழுது ஒரு வேடிக்கையா ஒன்று சொன்னாரு, தமிழ் வந்து கடல் கொண்டு முதல் சங்கம் இடைச்சங்கத்தை எல்லாம் அழிச்சிருச்சு, அந்த தீராத பாவத்தை தமிழுக்கு செஞ்சிருச்சு, அந்த பாவத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னா வள்ளுவருடைய காலை வந்து கழுவி கழுவி காலமெல்லாம் அவருக்கே உரியதுல சொல்லியிருக்காரு. நீங்க பாத்தீங்க சுனாமி எப்ப பெரிய அலையெல்லாம் அடிச்சது, அப்ப வள்ளுவருக்கு ஒண்ணும் ஆகல, அந்த அலைகள் அடிச்சு காடல் பாவம் போயிருக்கு அப்படின்னு நம்ம வேடிக்கையா சொல்லிட்டோம். வள்ளுவர் சிலை இங்க வைக்கப்பட்டது, இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்குது அப்படிங்கிறது பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? நீங்க உங்க யூபிஎஸ்சி இன்டர்வியூல இருக்கும்போது சக மாணவர்கள் அதை பத்தி சொல்லியிருக்காங்களா? இப்ப அதை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்திய தத்துவ மரபை ஒட்டிய கேள்விகள்ல திருவள்ளுவர் பற்றிய கேள்விகள் வந்து யூபிஎஸ்சியினுடைய இன்டர்வியூல வந்து தொடர்ச்சியா கேட்கறாங்க. அது வந்து நாங்க யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போன டைமுக்கு முன்னாடி 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியுமே அப்ப அதை பத்தி சொல்றப்பையும் திருவள்ளுவர் பத்தி நல்லா படிச்சுட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்பயுமே சமீபத்திலையும் வரையும் திருவள்ளுவர் பற்றி அந்த தத்துவ மரபுகள் பற்றிலாம் கேள்வி இருக்கு. அது குமரி முனையில வச்சதுன்றது உலக அளவுல கடல் தான் நாகரிகங்களை பரிமாறியது அப்படின்ற ஒரு நம்ம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பயணிகள் வரலாற்று கடத்தல்கள்லாம் எடுத்து பார்க்குறப்ப நமக்கு தெரியும். அதனால இந்த கடற்கரையில வச்சது வந்து இது உலக நாகரிகத்திற்கான ஒரு அடையாளமாக வள்ளுவரை கொண்டு சேர்ப்பதாக கூட பார்க்கலாம். இந்த இடத்துல வச்சது நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி தான், இது ஒரு டூரிசம் லொகேஷன். நீங்க நிறைய மற்ற என்னோட பேட்ச்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுறப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை பற்றி அதை பத்தி பேச்சு வரப்ப இங்க இருந்து தான் அது வரும். அது இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு 1 ஹவர்லயே எவ்வளவு சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து இங்க பார்க்க முடியுதோ. அது வந்து குறிப்பா பாலம் அமைச்சதற்கு பிறகு ஈஸியா வராங்க விவேகானந்தர் பாறைக்கும் இதுக்கும். அதனால இது இடத்துல இருக்கிறது நிறைய மக்களை, குறிப்பாக இந்தியா மட்டும் இல்லாம உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு இந்த கவிஞருக்கு உலகத்தில் மிகப்பெரிய சிலை அமைத்தது இங்கதான் அப்படின்னு நீங்க பல்வேறு ஆய்வுகள் வாசிப்புகள்லாம் வச்சு சொன்னது இந்த இடத்துல இருக்கிறதா நிறைய பேரை கொண்டு போய் சேரும்னு நான் பாக்குறேன். மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் பொழுது நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சில சைக்காலஜி சொல்றாங்க, பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே சொல்லணும் அப்படின்னு. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள்ல ஊக்கமுடைமையை மட்டுமே சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப இந்த காலத்துக்கு தேவையான இப்போ வந்து ஆன்லைன் ரம்மி வந்திருக்கு, அதுக்கான திருக்குறளை கண்டுபிடிச்சு சொல்றது. இப்போ வந்து மாணவர்கள்ட்ட போதை பழக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற அதற்கான குழுக்களை சொல்றது. இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த திருக்குறள் மாநாட்டுல சில முன்னெடுப்புகள் எடுத்திருக்க பார்த்திருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து மாணவர்களுக்கு எதிர்மறை செய்திகளை கற்றல் கற்பித்தல்ல இருக்கக்கூடாது அப்படின்ற இது வந்து ரொம்ப காலமா பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நவீன சமூக ஊடகங்களினுடைய பயன்பாடு, அதை நிறைய ரிசர்ச் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு
ஒரு 10 வயதிற்கு முன்பாகவே எல்லா சமூக ஊடகங்கள் பற்றிய பயிற்சிகள் வந்துருது. 12, 13 வயதிலேயே அவங்க பயன்படுத்த தொடங்குறாங்க அப்படின்லாம் வருது. நிறைய நாடுகள்லாம் கூட அத ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்துல குறிப்பாக அவங்க இந்த பருவத்துல எந்தெந்த பாதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாகுறாங்களோ, எப்படி வந்து நல்ல விஷயங்கள ரொம்ப ஏர்லியா சொல்றது ரொம்ப நல்லதோ, அதே மாதிரி தீமை தரக்கூடிய செய்திகளையும் ரொம்ப கவனமா ஏர்லியரா சொல்றது ரொம்ப நல்லது. அது அவங்களுக்கு எக்ஸ்போஸரா மாறிடக்கூடாது. ஆனா அவங்களுக்கு எதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களோ அதை பத்தி சொல்றது ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன ஒரு 2 இது மாணவர்களுக்கு மத்தியில வந்து போதை பழக்கம், போதைப் பொருட்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் கேம்பிளிங் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஸோ உள்ள போயிட்டா திரும்ப வர முடியல. இத பத்தி பார்க்குறப்ப திருக்குறள்ல இதுக்கான தத்துவங்களும், இதற்கான விளக்கங்களும் ரொம்ப இதா இருக்கு. இப்ப இத பத்தி சொல்றப்ப நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க மாநாட்டுல. ஒரு அம்மா பத்தி, அப்பா பத்தி, உறவுகள் பத்திலாம் சொல்றப்ப அம்மாவ எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு, அம்மா வந்து ஒரு பையன என்ன பண்ணாலும் வந்து மன்னிச்சுக்குவாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஆனா அதே தாய் வந்து ஒருத்தன் வந்து கல் அருந்திட்டு ஒரு போதைப் பொருளை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னா அந்த பையன் மூஞ்சிலேயே முகத்திலேயே முழிக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்ற திருக்குறள் சொன்னது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் யார் மாட்டும் சான்றோர் முகத்துக்களி அப்படின்ற என்ற அம்மாவே மூஞ்சி பார்க்க பிடிக்கல அஹ், அப்படின்னா ஈன்- சான்றோர்கள் உன்னை எப்படி பார்ப்பாங்க? அந்த குறள் வந்து ஈன்றால் முகத்தேயும் இன்னாதல் என்மற்றும் சான்றோர் முகத்துக்களி. நீ நீங்க இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் குடிச்சிட்டு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா சான்றோர்களும் ஏத்துக்கவே மாட்டாங்க, அம்மாவே அம்மாவே ஏத்துக்காதப்ப எப்படி சான்றோர்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணுது. நீங்க சூது பத்தியும் சூது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை ரொம்ப கவனமா சொல்லியிருப்பாரு. ஒன்றெய்தி நூறிலக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு அப்படின்ற திருக்குறள் வந்து ஒரு ஒன்ன எதிர்பார்த்து 100 போய் அதுல வந்து தொலைச்சிடுறது அப்படின்றது எவ்வளவு ஒரு இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ இப்ப வந்து அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறோம். இதான் வள்ளுவருடைய மிகப்பெரிய ஆச்சரியமே வந்து இப்ப வரையும் ஒரு ரெலவெண்டா இருக்கிறதா. இதே பிரச்சனை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, மேபி அப்ப இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனை ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் ரம்மியா வரையும் வரக்கூடிய ஒரு மாறாத பொருளா வடிவங்கள் மாறி இருக்கு, ஊடகங்கள் மாறி இருக்கு. அதுக்கு வந்து வள்ளுவர் சொன்னதை வந்து எடுத்து மாணவர்கள் சொல்றப்ப இவரை நம்ம பின்பற்றணும். இவர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பராக பார்க்கிறார். நீங்க வந்து நீங்க தம்னையிலே போடலாம், வள்ளுவர் என்பவர் நம்பிக்கைக்குரிய நண்பர். நம்ம மிக சிறப்பா வள்ளுவர் சிலை முன்னால் இருந்து நிறைய செய்திகளை பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய உரையாடல் உள்ளறையில் 100 நாள் தொடரும். இன்றைக்கு வந்து நம்ம வந்து மாநாட்டுக்கு செல்வதற்கு நேரமாகி விட்டதால் காலம் அறிதல் ரொம்ப அவசியம் என்று கருதி இந்த உரையாடலை இந்த இடத்தில் இப்பொழுது நிறைவு செய்கிறோம். வாய்ப்புக்கு நீங்கள் வந்து பங்கெடுத்து இந்த நேர்காணல் ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.